அதை சுத்தி பார்க்கலாம் எப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக உங்களை வீட்டை விட்டு வெளியே வர அனுப்ப மாட்டாங்க. உன் கூட தானே இருப்பேன். அங்கே ஃபங்க்ஷனுக்கு யார் வருது? என்னடா ஆல்ரெடி பூஜையே எனக்கு கஷ்டமா போச்சு. இதில் அவளை நான் விட்டுறதாவே இல்லை. இருக்க மாட்டாரா? நாத்தனார் முறைக்கு அவ பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கே. ஏன்னா நம்ம தானே பண்ணுவாங்க. நாத்தனார் பக்கத்துல இருக்கணும். ஏன் கடுப்பேத்துறீங்க? நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் வந்துடுறேன். அதுக்கப்புறமா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீ வா என்ன. அதுக்கப்புறமா நான் இங்கே வந்துடுறேன். நான் இங்கே முடிச்சுட்டு திருப்பி அங்கே வரேன். நம்ம போகலாம். நானும் அவ்வளோ வந்துடுறோம். சரிங்களா? வேண்டாம், நான் டேட்டை மாற்றிடுறேன். எனக்கு சரிப்படலை. எனக்கு மனசு ஒத்துக்கலாம். என்னடா ஃபஸ்ட் டைம் ஒன்று ஆரம்பிக்கிறோம், எதுக்குடா தடுங்கள்? ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? என் பணத்தை ஒதுக்கி வச்சு பணத்துக்கு தேவையான இருக்குது. சும்மா இருமா. ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டுருக்கோண்டா. அப்படிதான், நீங்கள் கண்டுக்காதீங்க. நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க. அப்படி சொல்லாத. வருவேன், அவ்வளோதான். சரி, கோவம் வேண்டாம். வருவேன். உங்களுக்கு தாலி பிரித்து அண்ணன் மாற்றினதுக்கப்புறம் கிளம்புவாங்க. அப்போ அவங்க கூட கிளம்புறோம், ஓகேவா? சரி சரி, ஆமா அதுவும் முக்கியம்ல. அப்ப கிளம்பிக்கோ. அங்கிள் எப்போ வராங்க? அவங்களும் வேலைக்கிழமை நைட்டு வந்துடுவாங்க. ஓ, இது ஞாபகம் அம்மா வீட்டில் பண்ணணும். அப்போ நீங்கள் அவங்க 2 நாள் இருந்துட்டு வருவீங்க. இப்போ எப்படி அவங்க இங்கே 2 நாள் இருப்பாங்களா? அதான் என்ன கதைன்னு புரியல. இது பெயிண்ட் அடிச்சு வேற வச்சுட்டாங்கல்ல. அவங்க வரதுக்காக போய் தங்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம தங்கிட்டா அதுக்கப்புறம் அவங்க தங்குறதும் நல்லா இருக்காதுல்ல. சரி, ஏதாவது யோசிப்பாங்க. தாத்தா கிட்ட அவங்க பேசிடுறாங்களா இல்லைன்னு தெரிலல. பேசிட்டு முடிவு பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் அந்த எல்லாரும் சொல்லிட்டியா? புரியல. நான் மட்டும் வளர மாதிரி எல்லாத்துக்கும் என்ன சொல்றீங்க? நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? பாஸ், நீங்கள் தான் ஓனர், புரியுதுல? நாங்கள் வெறும் ஸ்டாஃப் தான். ஆமா, எல்லா வேலையும் என் தலையிலே கட்டுறோம். கல்பிச்சு கோக்கத்துக்கு எல்லாருக்கும் நான் தான் சொல்லணும் நாங்கள். அப்போ அதை வர சொல்லியிருக்கேன். கம்பெனி விஷயத்துக்கு நான் தலையிடுறதாவே இல்லை. நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்க. இம்சா, என்ன பண்ணுற? சரி, இப்போ நீ தலையிட மாட்டேன். அதானே கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட தான் பண்ணோன்னு இருக்கு. இப்படி சொன்ன எப்படி? யார் கம்ப்ளைண்ட்டும் ஏற்றுக்கப்படாது. ஐயோ, அப்படி சொன்ன கூச்சி போயிடும். நான் ஒத்துக்கிறேன் நினச்சிப்பாளே. தெரியாம சொல்லிட்டேன். பதில சொல்லுமா. ஓ, பேச மாட்டீங்க கூட. சரி, பேசலாம். நான் ரோபோ. இவர் பேசக்கூடாதுன்னு பேசக்கூடாது, இவர் பேசணும்னா முடியாது. போமேன் பேசவே தயாராட. எப்படின்னா போங்க. பிச்சு போடுவேன். வந்ததே கொஞ்ச நேரம் கூட பேசுறதுக்கு என்ன லாவண்யா பக்கத்துக்கெல்லாம் பேசிட்டு வந்தாங்களா? அதான் நான் தான் கேட்கணும். நீங்கள் தான் குரூப்பில் பேசிக்கிறீங்க. வரலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஒரு 10 பேர் லாவண்யா பார்த்தா போல. அதான் இவ எழுந்ததுக்கு அப்புறம் 5 பேரு. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்திருக்காங்க போல. பிரகதி வர டைம்ல 2 பேர் தான் இருந்தாங்களாம். பேசு, பதில் சொல்லு. என்ன சொல்லணும் சொல்லு. கம்மியாக வராங்களா என்ன? நைட்டில் செம்மையாக வராங்க போல. பிரவீனால முடியலன்னு தான் சொல்கிறான். டயர்டாகுது சொல்கிறான். நைட் வராங்களா? வந்தவங்களுக்கு போகணும் சொல்ல முடியல அவனால். இது அந்த இடம் மட்டும் லைட்டு போட்டால் ஒன்றுமே தெரியல. ஓவரால் லைட்டு போடுறதுனால இதுவாக இருக்குது. சரி, பார்த்து பண்ணுங்க. அதுதான் நைட்டுக்கு அவனுக்கு ஒருத்தர் தேவைப்படுது. பிரகதி இருக்க மாட்டேன்றா. அதான் நான் டைமிங் மாற்றலாமான்னு யோசிக்கிறேன். நீ லேட் நைட் இருக்க போறியா? என்ன கார் இருக்கு, வரப்போகிறேன். இதில் என்ன விளையாட்டுயா? ஒன்றும் தேவையில்ல. உள்ளார பார்க்கலாம். 2 மணி வரைக்கும் இருக்கான் பாவம். அதுக்கப்புறம் காலையில் 8 மணிக்கு அங்கே வந்துடுறானா. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு மதியம் கிளினிக் போகிறான்ல. ஒன்றும் பாவம் தான். நான் ஒரு 8 மணி வரைக்கும் இருந்தேன். அது வரைக்கும் அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம்ல. அங்கே கூட அவன் தூங்கிக்கிட்டுமே ஒரு கேபினில். 8 மணிக்கு மேலே அவன் பார்க்கட்டோன்ற. நான் 8 மணிக்கு கிளம்பி வந்துடுறேன். நீ 68 பார்க்கலான்ட்டு இருக்க. ஆமாம். ஏன் 6 o'clockலேருந்து கூட்டம் வருதா? 6:30 வருதுன்னு சொன்னாங்க. ஓ சரி சரி. மெடிக்கல் ஷாப்காரு 10 o'clock மேலே இருக்க மாட்டேன்ற. ரெடியாக தான் இருக்கான். 24/7 திறந்து வச்சு நம்ம என்ன பண்ணுறது? கம்பெனி கேட் வேற மூடணும்ல. கொஞ்ச நாளைக்கு அதுவும் செட் ஆகாது. புரியுது. பண்ணிட்டு பேசுற மாதிரி இருக்கு. நான் ஒத்துக்க மாட்டேன். அதை தான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். பாரு, நான் முடியாதுன்னு இருக்கேன். ஓ, உங்களை முடியாது சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீ சொல்லுங்க. நீங்க கூட பேச மாட்டீங்க. நீங்க விளையாட்டு பேசுறது சொன்ன சும்மா சண்டை போட்டு இருக்காத. என்ன இவருக்கெல்லாம் ஒன்று இருக்கு தேவையில்ல. கூட்டம் வரப்போ தானே பேஷண்ட்டை பார்க்கணும். வெறுப்பேத்துறீங்களா நீங்க? அது அவன் ஒருத்தனை எவ்வளோ சமாளிப்பான்? பண்ணிட்டு ஒன்னா போலாம்ல. ஜென்ரல்ல திணறா. என்ன பண்ண சொல்றீங்க? அவ அதுக்கு பயந்து தான் ப்ரீடியேட்ரிஷனே எடுத்தா. நான் ஹாஸ்பிட்டல் முடிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வந்துடுறேன். உங்கள் கூடவே இருக்கேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கு என்ன விடுங்க. அப்போ 8 மணி இருக்கும். நான் அங்கே தான் இருப்பேன். நாம் ஒன்றா போகலாம். நான் ரூமில் வந்துக்கிறேன். ஒரு ஆள் இருக்கு. அந்த ரூமில் ஃபுல்லாக லைட் எரியணும். எல்லா ஃப்ளோரும் லைட் எரியணும். தேவையா? நம்ம பிளேஸில் வந்துக்கிறேன். மற்றது எல்லா ஃப்ளோரும் ஆஃப் பண்ணலாம். அது கிரவுண்ட் ஃப்ளோர் தானே. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு பூட்டிடலாம். அதில் இருந்துக்கலாம். அதை மட்டும் நான் ஃபிங்கர் பிடிச்சி லாக் போட்டு வந்துடுறேன் நீ வரும்போது.
ஏன் வேலைக்காக இருக்க, நீங்க எதுக்கு அதுக்காக இருக்கணும்? இங்கேருந்து நம்ம ஒன்றா தான் போகணும். இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா விடு. காலைல ஒன்றா தான் கிளம்புறோம், திரும்பி ரிட்டன் வரும்போது ஒன்றா தான் வரும். காலையில கிளம்புறத விடுறீங்களா? நான் சம்டைம்ஸ் 7 மணிக்கு கிளம்புவேன், சம்டைம்ஸ் 8 மணிக்கு கிளம்புவேன், சம்டைம்ஸ் 6 மணிக்கே கிளம்புவேன். இந்த 3 டைமிங் இருக்கு அதுல. நான் ஆட்டோ போட்டு போய்க்கிறேன். அதான் தனிக்கா வைக்க கூட சொல்லிட்டீங்க, கார் ஓட்ட கூட சொல்லிட்டீங்கல்ல. வீட்டுல இருந்து யாராவது போனா அவங்க கூட போய்ப்பேன். நீங்க எதுக்கு 10 மணி ஆஃபீஸ்க்கு 6 மணி 7 மணிக்கே போய் உட்காரணும்னு எனக்கு புரியல. கேட் திறக்கிற கீப்பரா நீங்க? கேட் கீப்பரா நீங்க? பேசாம அங்க இருக்க செக்யூரிட்டி நிறுத்திட்டீங்க, போய் நின்னுக்கோங்க அங்க. என்னது புசுக்கணும், ஓனர் இப்படி சொல்லிட்டேன். என்ன 6 மணிக்கு எவ்வளோ போய் கம்பெனியில் உட்காருவானா? லூஸா அது? லூஸ் தரமா சொன்னக்கும் வரல. ரொம்ப திட்டு இப்பெல்லாம் பார்த்துக்கோ. நீ என்ன திட்டு தெரியுது உனக்கு? ஆமா, பண்ற முட்டாள் தனக்கு கொஞ்சுவாங்க. வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை உனக்கு. ஆமா, உடனே ஒன்று சொல்லிடுங்க. மாறி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாசம் இருக்கமா நடிச்சா நடையத்துக்கு முடியல அதெல்லாம். என்ன சொன்ன? அப்புறம் நீ ஒரு விஷயம் ஏன் மறக்கவே மாட்டேன்? நான் இப்போ ட்ரை பண்றேன். நானா இருக்க விட்டா நான் மறப்பேன். இந்த எக்ஸ்ட்ரா கேர் எனக்கு வேண்டாம். அது நடிப்பு மாதிரி தான் தெரியுது. நீங்க உண்மையா பண்ணாலுமே எனக்கு இது நடிப்பாதான் தெரியுது. ஏன் பேசுற? தெரியுமா என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் கிடைக்கும்போது கிடைச்சாதான் அதுக்கு மரியாதைலாம். சும்மா பண்ண எனக்கு கடுப்பாக தான் இருக்கு. 24/7 ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது கூட கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன் போல. அதான் எனக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்கு. கோர்ஸ் நான் சந்தோஷம் இல்லாமல் தான் இருந்தேன், ஆனால் நிம்மதியாவது இருந்தேன். பேசாம சந்தோஷத்தை விட நிம்மதி தான் பெட்டர் போல. ரொம்ப கஷ்டப்படுத்துற பார்த்துக்கோ. ஏன்டி ஏன்? சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு வர வர கடுப்பாக தான் இருக்கு. எனக்கு இந்த ப்ரைவசியே போன மாதிரி இருக்கு. குழந்தைய யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு போகணும், யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வரணும். இண்டிபெண்ட்டாக இருந்துட்டேன். என்னால் இப்போ அதுலேருந்து மாறிக்க முடியல. ஒத்துக்கிறவங்க இருக்கும்போது அவங்க கூட தான் தெரிஞ்சு எங்கே போனாலும் அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க. ஆனால் மொத்தமாக விட்டு போனாங்கல்ல, அப்போ நான் பழகிட்டேன். அதை என்னால் இப்போ மாற்றிக்க முடியல. ஏன் இவங்க வந்த புதுசில் கூட நான் நானாக தானே இருந்தேன். தானே என் வண்டியில் போனேன். இவங்களே எழுப்பணும், இவங்களை ரெடி பண்ணணும். எனக்கு அது கடுப்பாக இருக்குது. 6 மணிக்கு எழுந்துப்பீங்களா, நாளைக்கு எனக்கு 7 மணிக்கு எழுந்துப்பீங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஒருத்தரை கேட்டு அவங்க என்னை ட்ராப் பண்ணுறது எனக்கு பிடிக்கல. ஒரு ஆட்டோ பிடிச்சி எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு எப்போ பிடிச்சிருக்கோன்னா என் வண்டியில் வந்துட்டு இருந்தேன். பைக் பயமாக இருக்குது சொன்னாங்க, நான் விட்டுட்டேன். என்னோட கார் இருக்குல்ல, அதில் கூட போகக்கூடாதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? சும்மா கூட்டு போவாங்க, கூட்டு வருவாங்க, கூட்டு போவாங்க, கூட்டு போவாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி. எனக்கே போய்க்க தெரியும். அவன் சின்ன பிள்ளை கிடையாது. 2 மணி 3 மணிக்கு கூட போயிருக்கேன் தான் நான். எத்தனை மணிக்கு வந்தாலும் ஓடி இருக்கேன் தான். எனக்கு ஒன்றும் அந்த டிராவல்லாம் புதுசு கிடையாது. அது பாதுகாக்க வேண்டிய வயசில் பாதுகாக்கல. அந்த வயசில் தனியாக தானே சுற்றினேன். யாரும் எதுவும் பேச தேவையில்லை. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இப்படி பேசிட்டு போறா? அவளும் என்னதான் பண்ண, அவளுக்கு நிறைய விஷயம் ஓடுச்சு. சொல்றேன். ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல. நிஷாந்த் அவளும் தான் பேசிட்டு இருக்கான். கேர்ள்ஸ் ஒரு கோடோட வச்சு தாண்டா பேசுறாங்க. எனக்கு புரியலடா அது. ஏதோ போட்டிருக்காங்க, அது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, இங்க பூகம்பம் வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. அதுல அவ பயங்கரமா குழம்பு இருக்கான்னு மட்டும் தெரியுது. நான் சொன்னாலே இது போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கேஸு. என்ன சொல்ற? எனக்கே தெரியாதா? இந்த விஷயம் அது கசப்பு, அதை கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. மேபி அந்த விஷயமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. எனக்கு தெரியல. பேசும்போது அப்படிதான் சில பசங்க பேர்லாம் சொன்னாங்க. சோசியல் மீடியான்னு சொன்னாங்க. ஏதோ சாட்டிங், ஏதோ காசு ஏதோ சொன்னான். இல்லைக்கா, என்னடா கேஷுவலாக சொல்ற? என்ன சொன்னான்? உங்க அம்மா ஏதாவது தட்டி தூக்குவாங்க, அதை பற்றி தான் பேசுறாங்க. எவனோருத்தன் வீட்டில் வந்திருக்கான், அதையும் உங்க அம்மா தான் சால்வ் பண்ணி அமைச்சிருக்காங்க, காசுலாம் கொடுத்து செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னான். மேபி அவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணலாம், உங்க அம்மா ப்ரூஃப்க்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வரலாம்னு சொன்னோம். என்னடா சொல்ற? என்ன பெருசாக கொண்டு தூக்கி போடுறீங்க? அதான் கேட்டாங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா. அவங்க வந்து சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி எனக்கு அவளை சொல்கிறோம் சொல்லிட்டு போட்டு நான் விட்டுருவேன். அவளை நம்புவேன்னு சொன்னியா, நம்ப மாட்டேன்னு சொன்னியா? எடுக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன். நீ கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நம்புவேன் தான் சொன்னேன். ப்ரூஃப் காட்டினா அப்படின்னு கேட்டா. அப்புறம் இது காட்டினா நம்புவேன்னு சொன்னேன். இந்த விஷயம் எப்போ நடந்துச்சு? பூஜைக்கு ஒரு 4 நாள் அதுக்கு மட்டும் ஏதோ ஒரு கேஷில் பேசும்போது சொன்னான். இப்பதான் சொல்லியிருக்கா இதை இல்ல? நிஷாந்த் அவளை பேசிட்டு இருந்தாங்க. சரி, அண்ணன் தங்கச்சி ரகசியம் இருக்கே அப்படி கேட்கும்போது, இது மாதிரி அவளோட போலீஸ் ஸ்டேஷன் வந்து கேட்டிருக்காங்க அந்த காப்பி எல்லாம் அப்படின்னு சொன்னான். ஓ, அப்போ அவ மாறல, நீதான் மாறி இருக்க. என்ன அப்படி சொல்ற? இது நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரே ஃபங்க்ஷன் இனாகிரேஷன், அந்த மாதிரி பூஜை. ஆமா. இது சொன்னதுனால ஒதுக்கி வச்சான்னு அவளுக்கு தோணும். உனக்கு புரியுதா? என்ன சொல்ற? என்ன லூஸ் மாதிரி வளர்ற?
ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. நீ வீட்டுல அவ புடவை கட்டுறேன்னு கோச்சிட்டு போயிடுற. அதுக்கப்புறம் அவளை பத்தி நீ யோசிக்கவே இல்லை. அவளை கூப்பிட வேண்டிய இடத்துல நீ கூப்பிடல. வீட்டுல மட்டும் அதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயம் 4 நாள் முடியாது பேசிட்டு இருந்தோம். நம்ம இங்க போத பேசணும், வேலை கேட்கணும், எல்லா வேலையும் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா அவ எதுவுமே பண்ணல. நீ அதை கண்டுக்கவும் இல்லை, கூப்பிடவும் இல்லை. சுத்தி பார்க்கணும் நீயே கேட்ட, அப்புறம் நீயே கூட சுத்தல, கூட்டிட்டு போய் விடவும் இல்லை. அப்புறம் யோசிச்சு பாரு மனசுல இதெல்லாம் என்ன ஓடும்ட்டு. நீ நம்புறியோ இல்ல உனக்குள்ள ஏதோ ஒரு தயக்கம் வந்திருக்குமோ தான் தோணும். நான் அந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். இப்போ நீ கேட்கும்போது தான் அவ ஏன் யோசனையா இருப்பா அப்படின்னும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். நீ பண்ணது அது மறந்த மாதிரி தெரியலையே. சத்தியமா அதை பத்தி யோசிக்கல. ஆனா அவ யோசிச்சிருக்கா. நீ அதனால அதை விட்டு வளர்க்குறேன்னு அவ யோசிச்சிருக்கா. இது வேர்ஸ்ட் வைஸாக திருப்பாரு. இப்போ உனக்கு இது மாதிரி நடந்து அவ இது மாதிரி சொன்னதை நீ அப்படியே மாத்து. இப்போ நீ அவகிட்ட ஒன்று ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சு நடக்கிற ஃபங்க்ஷன்ல அவ நடந்துகிட்ட மாதிரி நீ நடந்துகிட்ட மாதிரி அவளும் நடந்தா எப்படி இருக்கும்? எப்படி சொல்ற? இருக்கு. இப்போ அவ ஏதோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணால, அது மாதிரி இவன் ஷேர் பண்ணதா வச்சுக்கோ. இவன் இப்போ ஒரு பிஹேவியர்ல இருக்கால, அந்த பிஹேவியர்ல அவளை தூக்கி போடு. அப்ப இவனுக்கு எப்படி இருக்கும்? என்ன தோணும்? அது கேஷுவலா பண்ணா, நார்மலா பண்ணான்னு தோணுமா, இல்ல அந்த விஷயம் ஷேர் பண்ணதுனாலதான் இப்படி பண்ணான்னு தோணுமா? விஷயம் நான் சொன்னதுனால தான் அவன் மாறிட்டான்னு தோணும். ஒருவேளை நான் ரீமா விஷயம் சொல்லி இப்படி நடந்துக்கிட்டானா அவள் ஆள் மனசுல ரீமா விஷயம் ஓடும் தான் எனக்கு தோணும். அப்படி நடந்துக்கிட்டா இல்லை இன்னும் பாசமா இன்னும் என்கிட்டயே தான் இருந்தா. நீ என்ன பண்ண? ஆல்ரெடி அவளுக்கு வீட்டுல என்ன பூகம்பம் இருக்குமோன்னு பயத்துலதான் இருக்கா. அதுல நீயும் பண்ணினா கிட்ட போய் ஓப்பனாக இருக்க மாட்டா. கொஞ்சம் சொன்னதுக்கே நீ மாறிட்டப்பா. மாறில. இன்னும் ஆள் மனசுல அது இருக்கோ என்னவோ, அதுதான் இப்படி வெளிப்படுதோ என்னவோ. கையில் அப்படிலாம் இல்லை, கையில் அப்படிலாம் சொல்லாத கையில். அவளை போக்கில விடு. ஃப்ரீயா இருக்கணும்னா இருக்கட்டும், விடு. அப்படி பண்ணாலும் திட்டுறீங்க. பத்தி அவளை விட்டுட்டேன்னு. கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்கிட்டோம், விடு. அவளுக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த பிரச்சனை வந்து வெளியிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். நீ என்ன முடிவு எடுக்க போறன்னு எனக்கு தான் பயமா இருக்கு. என்ன இப்பெல்லாம் பேசுற? அவங்க பேசினதை வச்சு எனக்கு தெரிஞ்சு மொத்த அக்யூஸ்டா அவதான் வரப்போகுது. எனக்கு அது மட்டும் தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அது இங்கே வரத்துக்கு கூட சால்வ் பண்ணலாம். பேசுறத வச்சு சொல்றேன், தெரியல. வரத்துக்கு போது எப்படி பண்ணுவேன்? ஏதாவது பண்ணலாம், எப்படியாவது பண்ணலாம். இதை சால்வ் பண்ணியே ஆகணும். ஆமாம் கையில், இதை சால்வ் பண்ணி ஆகணும். யோசிப்போம். என்ன ஒரு ஸ்பேஸ் கொடுக்கல, என் கூட ஷேர் பண்ண கூட தோண மாட்டேங்குது. அப்புறம் நீ இருக்காயிட்டு விஷயம் சொன்னதுக்கே நீ ஒதுக்கி வச்சுட்டேன். சத்தியமா இந்த விஷயத்த மறந்துட்டேன். ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. அவ்வளோ ஒதுக்கி வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? அவளுக்கு அப்படிதான் தோணிருக்கு. புலம்பும்போது அப்படிதான் புலம்புறா. இப்ப நீ மாறிட்டேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கா. புள்ளி வச்சதுக்கு அப்புறம் கூடவா? திருப்பி அவன் நார்மலா தான் மாறுறா. ஆனா திருப்பி அவளுக்கு இருக்காக்கு யாரு? இந்த ஃபங்க்ஷனுக்கு விரும்பலா வரமாட்டாளான்ற குழப்பம் உனக்கு இருக்கா இல்லையா? இதுதான் இந்த வீடு நினைச்சு பயமா தான் இருக்கு. ஆனா அவளுக்கு இந்த வீடு நினைச்சு நீ பயப்படுற மாதிரி தோணாது. அவளை நினைச்சு பயப்படுற மாதிரி தான் தோணும். அவன் அதை எடுத்து பேச மாட்டாளே. அங்க இருக்கோம்ல. நான் நம்புறேன். என்ன ரெஸ்ட் ரூம் போனவங்க என்ன காணும்? அவன் ரெஸ்ட் ரூம் போல அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். என்ன சொல்றேன்? அப்படிதான் போனோம். எல்லாம் வரும். வர சொல்றேன், மட்டும் மாட்டேன். சும்மா கூச்சிக்கிட்டமா வீட்டுக்கு போறது என்ன பழக்கம்? எனக்கு உன் மனதில் ரூம் இருக்க சொல்லு. தூங்க வருவாடா. அவனுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு செய்ய போயிருக்கா. வந்துருவாள். அதெல்லாம் ஒண்ணு ஒதுக்கி வைக்க மாட்டா, வந்துருவா. நீ பேசுங்க, நான் போய் ஏதாவது வேலை இருந்தா பாக்குறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. ஏதாவது வேலை இருக்கா, வேணுமா, ஏதாவது வாங்கணுமா, லிஸ்ட் எழுதணுமா, அதெல்லாம் கேட்கதான் போயிருக்கா. அப்பதான் சரி. என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க போல? சொல்லிட்டாளா? சொல்லக்கூடாது சொன்னேன். ட்ரெஸ் எடுக்க கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொன்னான். ரொம்ப பிடிவாதமா இருப்பேன், நான் மூஞ்சி மாறிடுச்சு, அதனால சொல்லிட்டேன். உனக்கு எல்லாம் ட்ரெஸ்? அதுக்கு என் பொண்டாட்டியா, உனக்கு உன் பொண்டாட்டியா? அப்ப என் தங்கச்சி 2 எடுக்கல. இல்ல, எங்க 2 பேருக்கு எடுத்து நீ எடுத்துக்கல. அவ கேட்டா நீ வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொன்னா. போடணும், இன்னைக்கு ஃபுல்லா வரக்கூடாதான். அதுக்கப்புறம் எடுத்து வச்சு நான் என்ன பண்ணேன்? அதனால தான் எடுக்கல. டேய், காலையில நார்மல் ட்ரெஸ்ல தான் வருவேன், அப்புறமா ஃபார்மல்ஸ் 2 தட்டு வரும்போது வரேன். ஓகேவா? இல்ல, அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்னும் போட்டு குழப்பிக்காதடா. அவ தெளிவா இருந்தா போதும். அவ குழம்பு கூட தெளிவா ஹாப்பியா தான் இருக்கு. அதையும் போட்டு ஏத்திக்கல. சரி, நான் போய் தூங்க. புரியுமா? நாங்க வெளியே சாப்பிட்டு வந்துட்டோம்டா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அப்ப வெயிட் பண்ண வருமா? நான் போய் தூங்க வெயிட் பண்ணேன். சரி, டேக் கேர். குட் நைட் மாப்பிள்ள. இல்ல ஓகேவா, பண்ணி விட்டுட்டா. டைம் ஆகுது. பாருன்னு
டைம் ஆகுதுன்றங்க. எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நானும் கிளம்பணும். திடீர்னு அத்தை வீட்டில் மாற்றிட்டீங்க. அங்கே தான் நடந்துச்சு. ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் அங்கே தான் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வந்துடலாம். வருவாங்க. பார்க்க வச்சிட மாட்டேல. மாட்டேன். டைம் ஆகுது. கோட் ஷூட் பிடிச்சிருக்கா? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என் ட்ரெஸ் வச்சுட்டு போகிறேன். பாரு, ஏடி அங்கே பக்கத்து ரூமில் தான் வச்சுட்டேன். பேக்கில் இருக்கு பாரு. அதில் உனக்கு 2 சர்ப்ரைஸ் இருக்கு. 2 சர்ப்ரைஸ். என்னது? பார்த்து தெரிஞ்சுக்கோயேன். சரி, ஆல் தி பெஸ்ட். கொஞ்சம் அதை ஒத்துப்பேன். ஓகே. இதுவே மனசு வரல. இப்போ எழுந்துடலாமா? சு ப்ளீஸ். நைட்டு பார்த்துக்கலாம், கிளம்புங்க. நம்ம வீடு தானே. நிச்சயமா. அப்புறம் நம்ம ரூம் தானே. நம்ம வீடு, நம்ம ரூமு, நீங்களும் நானும் மட்டும் போதுமா? அப்படின்னா ஓகேப்பா. சமத்தம்.